Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா C languageல Bitwise operator பத்தி பார்க்கலாம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா Bitwise operator பத்தி நம்ம உண்மையா பார்க்கலாம் சரிங்களா. So first பாத்தீங்க அப்படினா AND operator and then second பாத்தீங்க அப்படினா OR operator and then third பாத்தீங்க அப்படினா NOT operator and then fourth பாத்தீங்க அப்படினா XOR operator and then fifth and sixth பாத்தீங்க அப்படினா left shift and then பாத்தீங்கன்னா right shift சரிங்களா. So இதான் பாத்தீங்க அப்படினா Bitwise operator சொல்லுவாங்க சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா நம்ம AND operator பத்தி பார்க்கலாம் சரிங்களா. So இந்த AND operatorல பாத்தீங்க அப்படினா first கண்டிஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர்ல பார்த்திருக்கோம். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் இந்த வீடியோ வாங்க சரிங்களா. So இதுல first பாத்தீங்க அப்படினா both condition true ஆ இருந்துச்சுனா நமக்கு ரிசல்ட் வந்து true சொல்லி பிரிண்ட் ஆகும். and then any one condition false ஆ இருந்துச்சு அப்படினா நமக்கு அவுட்புட்ல false சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. So இதான் பாத்தீங்க அப்படினா AND ஆபரேட்டரோட கண்டிஷன். and then இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. So இப்போ என்ன பண்ண போறோம்னா 5 and 6 கொடுக்கிறேன். So இப்போ ரிசல்ட் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த 5 டெசிமல் வேல்யூவோட பைனரி வேல்யூ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து 5ங்கிற வேல்யூ எடுத்துருக்கேன். இந்த 5 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணோம் சரிங்களா. ஏன் 2 ஆல் டிவைட் பண்றோம் அப்படின்னா பைனரியோட பேஸ் வேல்யூ 2ங்கிறதுனால நம்ம இந்த 5 வந்து 2 ஆல் டிவைட் பண்றோம் சரிங்களா. அப்போ 2 2s are 4 ரிமைனிங் வேல்யூ 1 வரும். and then 1 2s are 2 ரிமைனிங் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0 வரும் சரிங்களா. அப்போ இந்த பைனரி வேல்யூ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா பாட்டம் டு டாப் எடுக்கணும் சரிங்களா. அப்போ 1 0 1 சொல்லிட்டு இந்த 5 டெசிமல் வேல்யூவோட பைனரி வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. அது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6க்கு நம்ம பைனரி வேல்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ 6 நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 3 2s are 6 ரிமைனிங் வேல்யூ 0 and then 1 2s are 2 ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும் சரிங்களா. ஸோ அப்போ 6ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 110 சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 5ஓட பைனரி வேல்யூ எடுத்திருக்கேன். and then செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட பைனரி வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ் சரிங்களா. and then ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது, செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ் சரிங்களா. and then நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 கிடைக்கும். ஸோ இப்போ 100ஓட டெசிமல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4 சரிங்களா. இப்போ பாருங்க நான் அந்த 4 நான் 2 ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2 2s are 4 வரும், அந்த ரிமைனிங் வேல்யூ 0 வரும். and then 1 2s are 2 வரும், and then ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும் சரிங்களா. அப்போ 100ஓட டெசிமல் வேல்யூ தான் வந்து 4 சரிங்களா. and then இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 5 and 6 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் நம்மளுக்கு 4 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா 5ஓட டெசிமல் ப்ளஸ் 5ஓட பைனரி வேல்யூ வந்து 101 சரிங்களா. and then 6ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 110 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிடைக்கும். ஸோ அந்த 100 பைனரி வேல்யூக்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. அப்போ 5 and 6 அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 4 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா AND ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. and then நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AND ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் பிபிடியில் கொடுத்த எக்ஸாம்பிளாக இதில் கொடுத்துருக்க சரிங்களா. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிஜ் டைப்பில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a = 5 and then செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா b = 6 சரிங்களா. இல்லை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிண்டர் ஃபங்க்ஷனில் AND ஆப்பரேட்டர் பின் பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா a and b கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 சொல்லியிருக்கும், and then b-யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 சொல்லியிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்போ நம்மளுக்கு அந்த கமாண்ட் பண்ண வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இல்லை பாருங்க நம்மளுக்கு அந்த AND கேட்டோட ரிசல்ட் பார்த்து நம்மளுக்கு வந்து 4 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. and then நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா OR ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே அவுட்புட்டில் ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ அவுட்புட்டில் பார்த்து நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். and then செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ அந்த ரிசல்ட் பண்ண நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். and then தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ ரிசல்ட் பண்ண நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ and then ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 or 6 கொடுக்குறேன் சரிங்களா. இதில் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஓட பைனரி வேல்யூ எடுத்துக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 5ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 101 சொல்லி வரும். and then 6ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 110 வரும் சரிங்களா.
சொல்லி பாருங்க நான் 5ஓட பைனரி வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஓட பைனரி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இல்லை 1 0னா நம்மளுக்கு வந்து 1 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷனில் நமக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே ரிசல்ட் வந்து 2 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 1 0னா நம்மளுக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் 0 1னா நம்மளுக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 1னாலும் நம்மளுக்கு வந்து 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ 1 1 1க்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ பண்ணால் 7 வரும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க என்ன பண்ணியிருக்கேன்னா 7 நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 3 2 6 ரிமைனிங் வேல்யூ 1 அண்ட் தென் 1 2 2 ரிமைனிங் வேல்யூ 1 வரும் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 1 சொல்லிட்டு நம்மளுக்கு 7ஓட பைனரி வேல்யூ டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 or 6ஓட டெசிமல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 சொல்லி டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர் ஆப்பரேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபிடியில் கொடுத்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆல் ஆப்பரேட்டர் பின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 5 சொல்லியிருக்கும். அண்ட் தென் பியோட வேல்யூ இப்போ 6 சொல்லியிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் பண்ணி ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு அந்த ஆரோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு 7 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆப்பரேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்பரேட்டர். ஸோ நாட் ஆப்பரேட்டர் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் 2ஆக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் 2 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்பரேட்டர் கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு வந்து நாட்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 5ஓட பைனரி வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 5ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 0 1 சொல்லி டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பிட்ஸ் அலோகேட் பண்ணிக்கும் சரிங்களா. 4 பிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 1 0 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பிட்ஸ்னு இருக்கு. 4 பிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வேல்யூ வரும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஓட பைனரி வேல்யூக்கு நம்ம 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 5ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 0 1 டைப் பண்ணிக்க சரிங்களா. ஏன் இங்கே 0 ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே 4 பிட்ஸ் அலோகேட் பண்ணிக்கும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைனரி வேல்யூக்கு இந்த 5ஓட பைனரி வேல்யூக்கு நம்ம 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ 1's காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை நம்மளுக்கு கண்டிஷன் 2ஆக இருந்தால் ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ்னா 2 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 5ஓட பைனரி வேல்யூக்கு நம்ம 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஸோ இல்லை பாருங்க நம்மளுக்கு வந்து 1 இருக்குது. ஸோ இப்போ ஃபால்ஸ் 0 போடணும், 0னா 1 போடணும், 1னா 0 போடணும், அண்ட் தென் ஃபைனலாக போனால் 0னா 1 போடணும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 1's காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த 1's காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 1's காம்ப்ளிமெண்ட் டைப் பண்ணியிருக்கேன், 1 0 1 0 டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பைனரி வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவரை மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே 2 கொடுத்துருக்குன்னா நம்ம பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னால நான் 2 பேஸ் வேல்யூ 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 × 2 பண்ண நம்மளுக்கு வந்து 0 வரும் சரிங்களா. அண்ட் தென் 2 × 1 நம்மளுக்கு 2 வரும். அண்ட் தென் 1 × 2 பண்ண நம்மளுக்கு வந்து 2 ரிசல்ட் வரும். அண்ட் தென் 2 × 2னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் 4 வரும். அண்ட் தென் 0 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 சொல்லி ரிசல்ட் வரும் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 3 அப்படின்னா நம்மளுக்கு 8 வரும். அண்ட் தென் அந்த 1 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 சொல்லி வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 + 0 + 2 + 0 பண்ண நம்மளுக்கு வந்து ரிசல்ட் 10 சொல்லி வரும் சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு கம்பைலர் பண்ண நம்மளுக்கு வந்து இது 1's காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணாது 2's காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட்டாக பிரிண்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். 2's காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா -n+1 சரிங்களா. இல்லை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ண அந்த பைனரி வேல்யூ தான் வந்து n சொல்லுவாங்க. அண்ட் தென் அந்த பைனரி வேல்யூ கூட நம்ம 1 ஆட் பண்ணி நம்ம ரிசல்ட் ஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க நம்ம இந்த 5க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் ஃபைன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஓட பைனரி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து 1 0 1 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 5ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 0 1 சொல்லி டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற டெசிமல் வேல்யூக்கு வந்து 4 பிட்ஸ் அலோகேட் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 5க்கு அந்த பைனரி வேல்யூக்கோட 0ங்கிற வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஏன்னா 4 பிட்ஸ் அலோகேட் பண்ணுறதுனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு 0ன்னு சொல்லிட்டு ஒரு பிட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஓட பைனரி வேல்யூ டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 0 1 0 1 சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பைனரி வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்கள் நம்மளுக்கு வந்து n+1 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்கிறது இந்த பைனரி வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பைனரி வேல்யூவோட நம்ம 1 ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 1 1 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வரும். நம்ம வந்து 1 மேலே அங்கே போடணும் சரிங்களா. ஏன்னா டபுள் 1 வந்தால் மட்டும் என்ன பண்ணணும்னா 0 போட்டு மேலே 1 போடணும். அண்ட் தென் 1 0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 சொல்லி வரணும். அண்ட் தென் 1 1 வரும், 0 0 வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 5க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 0 1 1 0 வரும் சரிங்களா. ஸோ
ஸோ இந்தமாரி தான் என்ன பண்ணால் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 1 1 0 கூட நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பவரை மல்டிபிள் பண்ணோம் சரிங்களா. அப்போ 2 நம்மளுக்கு 1 சொல்லி ரிசல்ட் வரும். அப்போ 0 × 1 பண்ண நம்மளுக்கு 0 வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்மளுக்கு 1 சொல்லி ரிசல்ட் வரும். அப்போ 1 × 2 நம்மளுக்கு 2 சொல்லி ரிசல்ட் வரும் சரிங்களா. அப்போ 1 × 2 அப்படின்னா நம்மளுக்கு 2 சொல்லி ரிசல்ட் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 ரிசல்ட் வரும் சரிங்களா. அப்போ 1 கூட 4 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ரிசல்ட் வரும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தா 2 வந்து 8 வரும். 0 × 8 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 ரிசல்ட் வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 + 4 + 2 + 0 சரிங்களா. அப்போ ரிசல்ட் பண்ண நம்மளுக்கு வந்து 6 சொல்லி வரும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5யோட ரிசல்ட் பண்ண நம்மளுக்கு வந்து -6 வரும் சரிங்களா. ஏன் -6 அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -n+1 சரிங்களா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னங்கிற அந்த பைனரி வேல்யூ கூட அந்த 1ங்கிற வேல்யூ ஆட் பண்ணி நம்ம அந்த பவரை மல்டிபிள் பண்ணிட்டோம் சரிங்களா. நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 சொல்லி வரும். ஸோ இப்போ இந்த மைனஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ மைனஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து -6 சொல்லி நமக்கு அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா. அப்போ நாட் 5யோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -6 சொல்லி வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 2's காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அந்த கம்பைல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1's காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணாமல் 2's காம்ப்ளிமெண்டோட ரிசல்ட் பிரிண்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட் ஆப்ரேட்டருக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பிபிடிக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஆஃபில் நாட் ஆப்ரேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகுதாக %d போட்டிருக்கேன். கம்மா நாட் ஏன்னு கொடுக்கும் சரிங்களா. ஏல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 சொல்லி வேல்யூ இருக்கும். இப்போ என்ன பண்ணால் நாட் ஏன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து -6 சொல்லி வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் பண்ண ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்டோட ரிசல்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து -6 சொல்லி டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸார் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. சில பாருங்க நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கண்டிஷனுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் சொல்லி வரும் சரிங்களா. அண்ட் தென் இந்த 2 கண்டிஷனில் நமக்கு ஒரு கண்டிஷன் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா ரிசல்ட் வந்து 1 சொல்லி வரும் சரிங்களா. சில ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கண்டிஷனும் ட்ரூ இருக்குது, செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ரிசல்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 0 சொல்லிட்டு நமக்கு 2 கண்டிஷனுமே சேமாக இருக்குது சரிங்களா. அப்போ ரிசல்ட் பண்ண நமக்கு வந்து ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இந்த 2 கண்டிஷனுமே டிஃபரன்ஸாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1 சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். 5 XOR 6 கொடுக்குறேன் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5யோட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 101 அண்ட் தென் 6யோட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 110 சரிங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து 5யோட பைனரி வேல்யூ கொடுத்துருக்கேன் அண்ட் தென் 6யோட பைனரி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பாருங்கள் 1 0 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம 1 கொடுக்கணும். அண்ட் தென் 0 1 சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணால் நம்ம 1 போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1 ரெண்டுமே சேமாக இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபால்ஸ் சொல்லி 0 போடணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 0 1 1க்கு நம்ம ஈக்குவலான டெசிமல் வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு 3 சொல்லி வரும் சரிங்களா. ஸோ அப்போ 5 XOR 6 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 3 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா XOR ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் பிரிண்ட் ஆஃபில் எக்ஸார் ஆப்ரேட்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கம்மாம் A XOR B கொடுக்குன்னு சரிங்களா. இல்லை ஏவோட வேல்யூ 5 இருக்குது அண்ட் தென் பியோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு 6 இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கமெண்ட் பண்ணி ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கமெண்ட் பேண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் எக்ஸார் வந்து நமக்கு 3 சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா XOR அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இல்லை பாருங்க எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5யோட பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 101. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து நமக்கு 8 பிட் அலோகேட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இல்லை பாருங்கள் ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா 8 பிட் அப்படின்னா நமக்கு வந்து 8 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸும் என்ன சொல்லலாம் பிட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அசைன் ஆகும் சரிங்களா. ஸோ இல்லை பாருங்கள் இந்த 5க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 101. ஸோ இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிட்டில் நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் ஓவன் அலைன் ஆகும் சரிங்களா. அப்போ 101 சொல்லி வரும். அண்ட் ரிமைனிங் பிட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0ங்கிற வேல்யூ அசைன் ஆகிடும் சரிங்களா. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா 2 பிட் நமக்கு ஷிஃப்ட் ஆகி நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ பாருங்கள்
ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா 2 பிட் நமக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 0 0 1 0 1 அண்ட் தென் ரிமைனிங் 2 பிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 0ங்கிற வேல்யூ அசைன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஷிஃப்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள் என்ன பண்ணால் பவர் பண்ணலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த பைனரி வேல்யூ டைப் பண்ணியிருக்கேன் 0 0 0 1 0 1 0 0 டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த பைனரி வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் 2 பவர் 0 நமக்கு 1 வரும், 0 கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு 0 வரும். அண்ட் தென் 2 பவர் 1 நம்ம 0 கூட மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரும். அண்ட் தென் 2 பவர் 2 நமக்கு வந்து 4 வரும், அதை 1 கூட மல்டிபிள் பண்ணால் 4 வரும் சரிங்களா. அண்ட் தென் 2 பவர் 3 நம்ம 0 கூட மல்டிபிள் பண்ணால் 0 வரும். அண்ட் தென் 2 பவர் 4 நம்ம 1 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 சொல்லி ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. அண்ட் தென் அகைன்லாம் ரிமைனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 0 ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 16 + 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 சொல்லி ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. அப்போ 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 சொல்லி ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சரிங்களா. லெஃப்ட் ஷிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பிட் ஷிஃப்ட் ஆகி அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். 3 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 பிட் ஷிஃப்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா அந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃபில் ஜஸ்ட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 2 கொடுக்குறேன் சரிங்களா. இல்லை ஏவோட வேல்யூ பார்த்தா நமக்கு ஒரு 5 இருக்கும் சரிங்களா. அப்போ 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 2னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 சொல்லி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் நமக்கு வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து 20 சொல்லி வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து 5 ரைட் ஷிஃப்ட் 2 கொடுக்குன்னு சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 101. ஸோ இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் அசைன் ஆகும் சரிங்களா. அப்போ 101 அசைன் ஆகும். ரிமைனிங் பிட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வேல்யூ அசைன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் நமக்கு 5 ரைட் ஷிஃப்ட் 2 கொடுத்தோம் அப்படின்னா ரைட்டில் இருக்கிற 2 வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு மீதி ரிமைனிங் வேல்யூ நமக்கு ரைட்டில் ஷிஃப்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ பாருங்கள் நமக்கு என்ன ஆகுனா ரைட்டில் இருக்கிற 2 வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற வேல்யூலாம் பார்த்தா நமக்கு வந்து ரைட்டில் ஷிஃப்ட் ஆகிடும். அண்ட் தென் ஃபைனலாக இருக்கிற 2 பிட் பார்த்தா நமக்கு வந்து 0 வேல்யூ அசைன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதான் வந்து 5 ரைட் ஷிஃப்ட் 2 சொல்லுவாங்க. சப்போஸ் 3 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு 3 பிட்டில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் வேல்யூ நமக்கு என்ன ரைட்டில் ஷிஃப்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தா ரைட் ஷிஃப்ட் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பைனரி வேல்யூ கூட இந்த பவர் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 பவர் 0 இருக்குது சரிங்களா. அப்போ 2 பவர் 0னா வேல்யூ வந்து 1 வரும். அப்போ 1 × 1 நம்மளுக்கு வந்து 1 வரும் சரிங்களா. அண்ட் தென் ரிமைனிங் வேல்யூஸ்லாம் நமக்கு 0 தான் இருக்கும். அப்போ 0 கூட அந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 ரிசல்ட் தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் 1 சொல்லி வரும். ஸோ அப்போ 5 ரைட் ஷிஃப்ட் 2க்கு ஈக்குவலான வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 சொல்லி ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிரிண்ட் ஆஃபில் ரைட் ஷிஃப்ட் டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரைட் ஷிஃப்ட் 2 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஏல பார்த்தீங்கன்னா 5 சொல்லி வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ 5 ரைட் ஷிஃப்ட் 2 அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 1 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணேன் அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமாண்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கமாண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஷிஃப்ட்டோட வேல்யூ பண்ணால் நமக்கு வந்து 1 சொல்லி வரும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.